Hi students, welcome to நம்ம tuition 10th max example 2.17 பார்க்கலாம். A man starts his journey from Chennai to Delhi by train. He starts at 22.30 hours on Wednesday. Wednesday அன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க அவங்க ஜர்னியை. If it takes 32 hours of traveling time and assuming that the train is not late, when will he reach Delhi? டெல்லி எப்போ போய் ரீச் ஆகுறாங்கன்னு கேட்குறாங்க. சொல்யூஷனில் ஃபஸ்ட்டு என்ன கிவன் கொடுத்துருக்காங்க, ஸ்டார்டிங் டைம் என்ன 22.30 ஹவர்ஸா, அதை எழுதிக்கோங்க. ட்ராவலிங் டைம் வந்து 32 ஹவர்ஸ் சொல்லியிருக்காங்க, அதையும் எழுதிக்கோங்க. ரீச்சிங் டைம் தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ 22.30 + 32, இங்கே 32 ஹவர்ஸ்னால 32 போட்டுக்கோங்க, மோட் 24 போட்டுக்கோங்க. ஏன் 24 ஹவர்ஸ்னாலே 24 தான். 24 ஹவர்ஸ் தானே, ஒரு நம்பரும் வந்து ரிப்பீட் ஆகும். அப்போ நீங்கள் 24 போட்டுக்கோங்க. ஈக்குவலண்ட் இப்போ இந்த ரெண்டு நம்பரும் ப்ளஸ் பண்ணிங்கன்னா 54.30 மோட்லோ 24 வரும். கரெக்டாக 22.30 + 32 பண்ணிங்கன்னா 54.30 வரும். இப்போ 54.30 வந்து 24ஆல டிவைட் பண்ணிங்கன்னா 6.30 தான் ரிமைண்டர் கிடைக்கும் நம்மளுக்கு. மோட்லோ 24 அப்படியே போட்டுக்கோங்க. இப்போ நம்ம ஹவர்ஸ் கண்டுபிடிச்சிட்டோம் இல்லையா, இப்போ நம்ம டே எந்த டேன்னு கண்டுபிடிக்க போகிறோம். அதுக்கு பாருங்க, இப்போ 32 வந்து நம்ம 24ஆல டிவைட் பண்ண போகிறோம். டிவைட் செஞ்சால் என்ன வரும், 1 டைம் தான் வரும். 1 × 24 தான் 24. அப்போ 32ல் 24 மைனஸ் செஞ்சால் பேலன்ஸ் ரிமைண்டர் என்ன கிடைக்கும், நம்மளுக்கு 8 கிடைக்கும். அப்போ பாருங்க, வெனஸ்டே அன்னைக்கு கிளம்புறாங்க. 24 ஹவர்ஸ்னா வெனஸ்டேக்கு அடுத்த டே என்னது, தேர்ஸ்டே 24 ஹவர்ஸ். நெக்ஸ்ட் 8 ஹவர்ஸ்னா ஃப்ரைடே வந்துருமா. அப்போ நம்மளுக்கு டே ஃப்ரைடேன்னு தெரிஞ்சிருச்சு. ஹவர்ஸ் 6.13 கண்டுபிடிச்சாச்சு. இப்போ அதை வச்சு நம்ம ஸ்டேட்மெண்ட் எழுதணும். Thus he will reach Delhi on Friday at 6.30 hours. இதுதான் ஃபைனல் ஆன்சர். ஃபர்ஸ்ட் ஹவர்ஸ் என்னன்னு கண்டுபிடிங்க, அடுத்து டே என்னன்னு கண்டுபிடிங்க. அது ரெண்டுத்தையுமே கம்பேர் பண்ணி நீங்க வேர்டிங்ஸ்ல எழுதணும். இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட் எழுதி காட்டணும். தேங்க்யூ. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.